அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே எங்களுக்கு தந்த தயவுக்காமை துதிக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். ஆண்டவரே எங்களை முன்குறித்திருக்கிறீர். அதற்காமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்களை அழைத்தவர் நீர், உண்மையுள்ளவர். ஆண்டவரே உம்முடைய வல்லமையான கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்தபோது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டார்கள். இப்ப ஓபேத் ஏதோம் வீட்ல இருந்து உடன்படிக்கை பெட்டிய எருசலேமுக்கு கொண்டு வர்றாங்க. இத குறிச்சு 1 நாளாகமம் 15வது அதிகாரத்துல இதே சம்பவத்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அங்க 1வது வசனம், அவன் தனக்கு தாவீதின் நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான். தாவீது ஆண்டவருடைய பெட்டி வைக்கிறதுக்குன்னு ஒரு கூடாரத்தை போட்டு ஆயத்தம் பண்ணியிருந்தான். அதே அதிகாரத்துல 13-14 வசனம், 1 நாளாகமம் 15, 13, 14. முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினால், முந்தின வசனத்துல லேவியரை பார்த்து சொல்றாரு, நீங்க சுமக்காதபடியால் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடி விழ பண்ணினார் என்றார். தாங்கள் செய்த தவற உணர்ந்தாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டிய ஆசாரியர்கள் தங்கள தோள்கள் மேல சுமந்து வரணும். அதை விட்டுட்டு இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு புது ரதத்தை செஞ்சு அதுல ஏத்தி கொண்டு வந்தாங்க. அபினதாபின் குமாரனான ஊசாவும் அகியோவும் அந்த ரதத்தை நடத்தி வந்தாங்க. அப்பதான் ஊசா அத பெட்டி நகல்றப்ப விழப்போகுதுன்னு சொல்லிட்டு பிடிச்சான். கர்த்தர் கோபம் உண்டு அதை அவனை அடிச்சதுனால அவன் செத்து போனதை முந்தின பகுதியில நம்ம வாசித்தோம். அதனால இப்ப அவங்க தங்களோட தவற உணர்ந்து அப்படியே ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வர தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். பின்பு லேவி புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படி மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை அதன் தண்டுகளினாலே தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அப்ப தோள் மேல வச்சு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இப்ப செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 13வது வசனத்துல பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடக்கும்போது, 6 தப்படி நடக்கிறது போது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டார். 6 தப்படி நடந்தோடனே ஆடு பலியிடுறாங்க, மாடு பலியிடுறாங்க. பலியிட்டுட்டு அடுத்த 6 படி, ஒவ்வொரு 6 படிக்கும் பலி செலுத்துறாங்க. தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினார். 1 நாளாகமம் 15வது அதிகாரத்துல 27வது வசனம், தாவீதும் பெட்டியை சுமக்கிற சகல லேவியரும் பாடகரும் பாடகர்களின் வேலையை விசாரிக்கிற தலைவனுமாகிய கெனனியாவும் மெல்லிய புடவையான சால்வைகளை தரித்தார்கள். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்திருந்தான். எல்லாம் மெல்லிய வஸ்திரம் தரித்திருந்தாங்க, மற்றவங்க எல்லாம் பாடகர்கள் எல்லாம். ஆனா தாவீது சணல் நூல் ஏபோத்து. ஏபோத்துன்றது ஆசாரியர்களுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ட்ரெஸ். அந்த சணல் நூல்ல தன்னை தாழ்த்தி ஒரு ராஜாக்குரிய வஸ்திரத்தெல்லாம் அவன் தரிக்கல. ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். ஆண்டவரை நேசித்து உண்மையான அன்போடு கர்த்தரை ஆராதிக்கிறான். வேத வசனம் கற்றுக் கொடுக்குறது, முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும்
முழு மனதோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்கு. தாவீது இங்க முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணான். தாவீது கர்த்தரை மாத்திரம் நினைச்சு ஆராதிக்கிறான். மற்ற யாரையும் குறித்து கவலைப்படல. தேவ பிரசன்னத்துல மகிழ்ந்து களி கூர்ந்து நடனம் ஆடுறான். இதே மாதிரி யாத்ராகமம் 15வது அதிகாரம் 20வது வசனத்துல இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடந்து போனதுக்கு அப்புறம் தம்புருவோடும் நடனத்தோடும் ஆண்டவரை துதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாத்ராகமம் 15:20 சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 149:3, சங்கீதம் 150:4 இதெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கும் போது பாடலை பாடி நடனமாடி இசைக்கருவிகளை வாசித்து ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கத இங்கெல்லாம் வாசிக்கிறோம். அப்படியா தாவீது கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினார். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால தனுயோடும் கொண்டு வந்தார்கள். சத்தம், கம்பீர சத்தம், ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க தேவ பிரசன்னத்தையே அந்த உடன்படிக்கை பெட்டியில கர்த்தர் இருக்காரு அப்படின்னு விசுவாசித்தாங்க. தேவ பிரசனம் கடந்து வருது அப்படின்ற சந்தோஷத்துல அவங்க மகிழ்ந்து களி கூறினாங்க. 1 நாளாகமம் 16வது அதிகாரத்துல அந்த பாடகர் குழுவை தாவீது சங்கீதம் 105 96 சங்கீதமும் பாட சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சங்கீதங்கள்ல பாடி ஆண்டவரை ஆதரிச்சாங்க. கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது, தாவீதின் நகரம்ன்றது எருசலேமுக்குள்ள வந்த போது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகால் பலகனி வழியாய் பார்த்து, மீகால் தாவீதோட மனைவி, அவ ஜன்னல் வழியா பாக்குறான். தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். இருதயத்துக்குள்ள அவனை தாவீத அவமதிக்கிறான். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற தேவன். நம்ம சிந்தனையில என்ன நினைக்கிறோம் கூட ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அவ தன்னுடைய இருதயத்துல அவமதித்தா. நீதிமொழிகள் 14:21 சொல்லுது, பிறரை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவமதிக்கிறது பாவம். அதனால இவ தாவீத அவமதிக்கிறா. இப்படி டான்ஸ் ஆடுறானே அப்படி எல்லாருக்கும் முன்பாக அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து அவமதிக்கிறா. அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்த போது, தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான். பெட்டியை கொண்டு வைத்த பிறகு கர்த்தரோட சந்நிதியில சமாதான பலி சர்வாங்க தகன பலிகள்லாம் இட்டாங்க. தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்ட போது சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து. இப்ப ராஜாவா இருக்கிற தாவீது ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான் கர்த்தருடைய நாமத்தினாலே. இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவர் ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டான். எல்லா ஜனத்துக்கும் அப்போ இறைச்சி திராட்சை ரசம் எல்லாத்துக்கும் பங்கிட்டு கொடுக்கப்பட்டது. பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டிய கொண்டு அதனோட ஸ்தானத்துல வச்சுட்டு எல்லா ஜனங்களும் அவரவர் வீட்டுக்கு போயிட்டாங்க. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்பும் போது, முதல்ல இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்து அவங்கள அனுப்பி விட்டாச்சு. இப்ப தாவீது தன்னுடைய வீட்டார ஆசீர்வதிக்கும்படியா திரும்புறான். சவுலின் குமார்த்தி ஆகிய மீகால் தாவீதுக்கு எதிர்கொண்டு அற்ப மனுஷரில் ஒருவன்
தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல அற்ப மனுஷன், சாதாரண ஒரு மனுஷன் எப்படி ட்ரெஸ்ஸ கழட்டி போட்டுட்டு இருப்பானோ அது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருக்கிற இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றார். எல்லா பெண்களுக்கு முன்பாக ட்ரெஸ்ஸ கழட்டிட்டு இப்படி இஸ்ரவேல் ராஜா இன்றைக்கு எப்படி மகிமைப்பட்டிருக்காருன்னு அவ கேலியா பேசுறா. இப்படி ஒரு சாதாரண மனுஷனை போல நடந்துக்கிறியே, பெண்களுக்கு முன்பாக இப்படி இருக்கே, நீ எப்படி மகிமைப்பட்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி உன்னை எல்லாரும் கனம் பண்ணுவாங்க, இன்று இத்தனை மகிமைப்பட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவ அற்பமா பேசுறா. அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலின் கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். உன் தகப்பனாகிய சவுல் அவனுடைய வீட்டார் தான், அவங்கதான் ராஜாவா இருக்க வேண்டியது. ஆனா ஆண்டவர் அவங்கள தள்ளிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல என்ன தலைவரா கட்டளையிட்டாரு. அவர் என்னை தெரிந்தெடுத்தாரு. அவர் சமூகத்துல நான் ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணமாய் ஆனேன். ரொம்ப நீசன், நான் அற்பமான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது தன்னை தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்துறார். யோவான் கூட சொல்றாரு, நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். அதே அனுபவத்தை தான் இங்க நம்ம பாக்குறோம். ஆண்டவரை உயர்த்துறாரு. நான் நீசனும் அற்பமுமா இருக்கேன். ஆண்டவர் சமூகத்துல யார் தங்களை தாழ்த்துறாங்களோ அவங்க உயர்த்தப்படுவாங்க. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இங்க தாவீதோட தாழ்மைய பாக்குறோம். அப்படியே நீ சொன்ன பெண்களோடு கூட மகிமையாய் விளங்குவேன். நீ சொன்ன பெண்களுக்கு முன்பாக என்ன ஆண்டவர் மகிமையா வைப்பாரு? ஆதலால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாலுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. அதனால மீகாலுக்கு மரிக்கிற வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, தாவீது முதல்ல தவறு செய்ய அந்த உடன்படிக்கை பற்றிய எருசலேம் கொண்டு வரும்போது தவறாக செய்ததுனால ஊசா மரணம் அடைந்தான். அதுக்கப்புறம் அவங்க சரி செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் சரி செய்து ஓபேத் ஏதோம் வீட்டுல இருந்து அந்த பெட்டியை தூக்கிட்டு வந்தாங்க. 6 தப்படிக்கு ஒரு இடத்துல பலியிட்டாங்க. தாவீது சணநூல் ஏபூத்து தரித்து நடனம் பண்ணினா. எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்து ஒரே எக்கால துணியோடு சந்தோஷமா அந்த உடன்படிக்கை பெட்டியை எருசலேம் கொண்டு வந்தாங்க. தாவீது அதற்கென்று ஒரு ஸ்தலத்தை கூடாரத்தை ஆயத்தம் பண்ணி இருந்தான். அந்த கூடாரத்துல கொண்டு வச்சாங்க. ஆனா தாவீது இப்படி ஆண்டவருக்கு முன்பாக ஆடி பாடி வர்றத மீகால் ஜன்னல் வழியா பார்த்து தன்னுடைய இருதயத்துல அவமதித்தால். அந்த பெட்டியை கொண்டு வைத்த பிறகு தாவீது சமாதான பலியும் சர்வாங்க தகன பலியும் செலுத்தினா. அப்புறம் பின்னாடி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு அப்பமும் ஒரு இறைச்சி துண்டும் ஒரு படி திராட்சரசம் கொடுத்து எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டான். அப்புறம் தன்னுடைய வீட்டார ஆசீர்வதிக்கும்படியா திரும்பினா. அப்ப ஆசீர்வதிக்க நினைச்சப்ப மீகால் சொல்றா, இப்படி ஒரு சாதாரண மனுஷனை போல ட்ரெஸ் எல்லாம் கலட்டி போட்டு பெண்களுக்கு முன்பாக நீ ஒரு இஸ்ரவேலின் ராஜாவாய் இருக்கிற நீ இப்படி நடந்துக்கிறது உனக்கு மகிமையை கொண்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்னா. அப்ப தாவீது சொல்றாரு, உன்னுடைய தகப்பனை பார்க்கிலும் உன்னுடைய தகப்பன் வீட்டாரை பார்க்கிலும் என்னைய ஆண்டவர் தெரிந்தெடுத்து இஸ்ரவேல் மேல ராஜாவாக்குனாரு. அதனால கர்த்தருக்கு முன்பாக நான் ஆடி பாடினேன். நான் அதை பார்க்கிலும் ரொம்ப நீசனும்
என்னோட பார்வைக்கு நான் ரொம்ப அர்ப்பணமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த பெண்களுக்கு முன்பாக என்னை மகிமைப்படுத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு தாவீது தன்னை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்துல தாழ்த்துகிறத பார்த்தோம். ஆனா அதனால இவள் இப்படி தாவீத அவமதித்ததுனால மீகாலோட வாழ்நாள் முழுவதும் பிள்ளை இல்லாதிருந்தாள் அப்படின்றத பார்த்தோம். நம்மளும் கூட இந்த நாள்ல கற்றுக்கொண்டபடி ஆண்டவரை விடுதலையோடு ஆராதிக்கணும். அவர் செய்த நன்மைகளை நினைத்து முழு பலத்தோடு தாவீது ஆராதித்தது போல ஆண்டவரை ஆராதிக்கிறவங்களா இருக்கணும். மீகால் அற்பமா பார்த்தா கூட தாவீது இன்னும் கொஞ்சம் தன்னை தேவ சமூகத்துல தாழ்த்துறத பார்த்தோம். நம்மளும் அது மாதிரி தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கும்போது கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற தேவனாய் இருப்பாரு. மற்றவங்களை நம்ம அவமதிக்க கூடாது. அது நம்மளுடைய ஆசீர்வாதத்தை இழக்க செய்யும். அது பாவம் அப்படின்றத கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். தாவீதை போல நாங்க முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நீங்க செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ சமூகத்துல நாங்க ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்து ஆண்டவரே எங்களை தாழ்த்த உம்மை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, மீகாலை போல நாங்க யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது. எங்களுடைய வார்த்தையினாலோ எங்களுடைய இருதயத்தின் எண்ணத்தினாலோ மற்றவர்களை ஆண்டவரே அவமதிக்காதபடி காத்து கொள்ளுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கருத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் இந்த நாள்ல சந்திக்கப்பட கிருபை செய்யுங்க. நாங்களும் உம்முடைய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.